வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அனைவருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புயலை கிளப்பியிருந்தார். அவர் ஒரு 10 நாட்கள் கெடு விதித்தார். அந்த கெடு முடிந்த பிறகும் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த கெடு முடிகிற நாளன்று திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் என்கிற அறிவிப்பு வந்தது. அதேபோல் டெல்லி சென்றார். அமித்ஷா அவர்களை சந்தித்தார். சந்தித்து விட்டு திரும்ப வெளியே வரும்போது வேறொரு மகிழுந்தில் வந்தார், முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் என்று ஏராளமான சர்ச்சைகள். அது குறித்து விளக்கம் அளிக்கும் போது நான் அமித்ஷா அவர்களை கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் சந்தித்தேன். முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன் என்று வெளிப்படையாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின் அவர் மகிழுந்து மாறி வந்தது. அது பற்றி கேட்டபோது நான் அவரை சந்தித்ததை பற்றி மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும், மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்று வெளிப்படையாகவே அது குறித்து நான் சொல்ல மாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். ஒரு மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், ஒரு Z+ பாதுகாப்பில் உள்ளவர், அப்படி திடீரென பாதுகாப்பு இல்லாமல் இன்னொருவருடைய மகிழ்வுகள் செல்வது சட்டப்படியே தவறான ஒரு செயல் என்று சிலர் அது குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேட்டி கொடுத்த செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய பிறகு அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால் இப்பொழுது டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த போது அமித்ஷா என்ன பேசினார், என்ன அவருக்கு சொன்னார் என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. அதிமுகவில் மிகவும் மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் தவிர மற்ற அனைவர்களுக்கும் அது ரகசியமாகவே இருக்கிறது. என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. இது தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள், பல யூகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பின் போது அதிமுகவை ஒருங்கிணைத்தால்தான் நாம் இவ்வளவு வாக்கு வங்கியை பெற முடியும், அந்த வாக்கு வங்கியை பெற்றால்தான் நம்ம இவ்வளவு இடங்களை பெற முடியும் என்கிற புள்ளி விவரத்தோடு அமித்ஷா தரப்பிலிருந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு இவர்கள் சசிகலா அவர்களும் OPS அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கட்சிக்குள் வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொன்னதாகவும், அவர்கள் உள்ளே வந்தால் தொடர்ந்து இப்பொழுது இருக்கிற கட்டுக்கோப்பு இல்லாமல் இவர் சசிகலா அணி, OPS அணி, டிடிவி அணி, எடப்பாடி அணி என்று 4-5 அணிகளாக கட்சி பிரிந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரிந்தால் அதுவும் நமக்கு வாக்கு வங்கியை சேதப்படுத்தும் என்று எடப்பாடி அவர்கள் சொன்னதாகவும், இந்த கதையெல்லாம் வேண்டாம், இப்பொழுது நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அல்லது குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற வேண்டும், குறிப்பிடத்தகுந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாக வேண்டும் என்பதற்கு ஒரே தீர்வு அதிமுக ஒருங்கிணைவதுதான் என்று அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் சொல்லிவிட்டார், அல்ல உத்தரவிட்டு விட்டார் என்றுதான் சொல்கிறார்கள். பாஜக தரப்பில் இதுதான் தகவல். அதன் அடிப்படையில் தான் நேற்று நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் சந்தித்தார். அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் அடுத்து அவருடைய பேச்சில் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் அரசியல் கணக்கு என்று ஒரு வார்த்தையை நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன் பொருள் என்ன என்றால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாக வேண்டும் என்பதைத்தான் வேறு வார்த்தைகளில் அவர் சொல்கிறார். அதே சமயம் அதை சொல்லிவிட்டு அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக எப்பொழுதும் தலையிடாது என்று வழக்கமான பல்லவியை வேறுபாடி விட்டு சென்றார். அது அங்கு மதுரையில், சேலத்தில் செய்தியாளர்களிடம் இப்படி சொன்ன நயினா நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் வந்தபோது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நாங்கள் அதை பற்றி பேசுவோம் என்று நேர்மறையாக சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் அதிமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது.
இப்பொழுது சரி, எல்லாம் சரி, அமித்ஷா உத்தரவிட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இதுதான் இப்பொழுது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ஒரு திடீர் இந்த சினிமாவில் சொல்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் இருந்தார். அவர் சிறைக்கு சென்ற பிறகு இவர்கள் பொதுக்குழு கூட்டி அவரை எல்லாம் நடந்தது. இப்பொழுது அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பல குழப்பங்கள் நடந்தன. அதை தாண்டி மீண்டும் சேர்ந்தார்கள். ஆட்சி இருக்கும் வரை ஒன்றாக இருந்தார்கள். ஆட்சி போன பிறகு மறுபடியும் அவர்கள் பிளவுபட்டு நிற்கிறார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பக்கம் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் உறுதியாக ஒன்றாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை பிரிக்கும் விதமாக சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்த்து கொள்ளலாம். அதில் சிக்கல் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப கட்சியில் அம்மா கூடவே இருந்தவங்க. அதனால் அவங்கள நம்ம சேர்த்துக்கிறதுல ஒரு இது இல்லை, நான் சேர்த்துக்குவோம். அதே சமயம் டிடிவி தினகரன் இப்பொழுது தனியாக ஒரு கட்சி வைத்திருப்பதால் வருகிற 2000 அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு நம்முடைய கூட்டணி கட்சியாக, தோழமை கட்சியாக நமது கூட்டணிக்குள் இருக்கட்டும், குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கி அவரும் போட்டியிடட்டும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் நான் கட்சியிலும் சேர்க்க மாட்டேன், கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னதாக ஒரு தகவல் உலா வருகிறது. இது எந்த அடிப்படையில், எதனால் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், 2 விஷயங்களை வைத்து அவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடும் என்று யூகங்கள் சொல்லப்படுகின்றன. என்னவென்றால், இவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று பாஜக மிக அழுத்தம் கொடுக்கிறதுக்கு காரணம் இவங்க தென் மாவட்ட அதிமுகவின் வாக்கு வங்கி, அது குறிப்பிட்ட பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவரோட வாக்கு வங்கி என்பதால் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சசிகலா அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி அவர்களும் ஒருங்கிணைந்து நின்றால் அந்த மொத்த வாக்குகளும் அவர்கள் பக்கம் போகும். அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வாக்கு போகும் என்பதால் தான் இந்த கூட்டணியிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது அவர்கள் மூவரையும் நாம் சேர்க்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் எடப்பாடி பழனிசாமியை அகற்றிவிட்டு அதிமுகவிலேயே செங்கோட்டையனை அந்த இடத்தில் அமர வைத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன், தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் என்று அறிவித்து விடக்கூடிய வேகத்தில் பாஜக இருக்கிறது என்பதையும் உணர்ந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது முற்றாக நிராகரிக்காமல் அதற்குள் அவர்கள் மூவருக்குள்ளும் ஒரு வேற்றுமையை உருவாக்க வேண்டும், ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இந்த யோசனையை முன்வைத்ததாக சொல்கிறார்கள். அதாவது சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்கிறோம், அதில் எந்த தவறும் இல்லை, அவருக்கு உரிய பொறுப்பு வழங்கி சேர்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி ஒத்துக்கொண்டார் என்றால் அதை ஏற்று நான் முதலில் கட்சிக்குள் சென்று விடுகிறேன், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சசிகலா அவர்கள் வந்துவிட்டால் அதையே ஒரு காரணமாக சொல்லி சசிகலா அவர்கள் பொறுப்பு இல்லாதவரை அல்லது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற வரை அனைவரையும் ஒருங்கிணைத்தார், அரவணைத்தார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் மட்டும் வர வேண்டும் என்று சொன்னவுடன் எல்லோரையும் கைவிட்டு விட்டு போய்விட்டார் என்கிற பரப்புரையை மேற்கொள்ளலாம். அவர்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதற்குள் ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போல் ஒரு செயலை செய்யலாம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பக்கம் அது குறித்து விசாரித்தால் அவர் அப்படி சொல்லி இருக்கலாம், சொல்லியிருக்கக்கூடும், சொல்லியதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் என்றால் சசிகலா அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி தினகரன் அவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது மிக நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அது தலைவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, தொண்டர்களாலும் மக்களாலும் எடுக்கப்பட்ட முடிவு. நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் ஒருங்கிணைந்து செயலாற்றினால்தான் நாம் வலிமையாக எதிர்க்க முடியும். இதுவரை அதிமுகவை காப்பாற்றியது தென் மாவட்ட பெரும்பான்மை மக்கள் தான், அதிமுகவை வளர்த்தெடுத்தது தென் மாவட்ட பெரும்பான்மை மக்கள் தான் என்கிற மொத்தத்தையும் உடைத்து ஒரு மேற்கு மண்டலத்தின் சொத்து போல அதிமுகவை மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை தொடர்ந்து நாம் நீட்டித்து கொண்டே இருக்க முடியாது. அந்த இடத்தை நாம் கைப்பற்றியாக வேண்டும், அல்லது எல்லோரும் சமம், எல்லோரும் இயல்பாக இருக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் மேலே நாம் கீழே என்கிற இடத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பது தென் மாவட்டத்து பெரும்பான்மை சமுதாய மக்களின், தென் மாவட்ட பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்களின் ஒருமித்த குரலாக இருந்திருக்கிறது. திரும்ப திரும்ப ஓபிஎஸ் அவர்களும், சசிகலா அவர்களும், டிடிவி அவர்களும் சொல்வது
எங்கள் தொண்டர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள், அதாவது நான் அறிந்தவரை இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் அந்த பகிரி குழுக்கள், அதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் வைத்து அவர்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூக மக்களாக இருக்கும் அந்த சாதியினர் உள்ள குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்கள், மற்ற சமூக வலைதள குழுக்கள் எல்லாமே அவர்கள் மீது, அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் மேற்கு மண்டலத்தின் பெரும்பான்மை சாதியினர் மீது பெரிய வன்மம் கொண்டிருப்பதாகவும், அவர்கள் நம்மை எல்லாம் ஒழித்து விட்டார்கள், நாம் காப்பாற்றி கொடுத்த கட்சியை கைப்பற்றி கொண்டு போய்விட்டார்கள் என்கிற கோபத்தோடு பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் அறிய முடிந்தது. அப்படி அந்த இடத்தில் அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறதுக்கு போய் தான் எங்கள் பின்னால் அந்த மக்கள் வருகிறார்கள். ஒருவேளை நாங்களே அதில் இருந்து இறங்கி வந்தாலும் அந்த மக்கள் எங்களை அந்த இடத்தில் இருந்து எடுத்து விடுவார்கள் என்கிற புரிதலோடு சசிகலா அவர்களும், டிடிவி அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் அனைவரும் அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். அதாவது இப்போதைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் தனி கட்சி இருப்பதால் கூட்டணியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் வந்தாக வேண்டும், அதிமுகவில் பொறுப்பு கொடுத்தாக வேண்டும், அவர்களும் செயல்படுவார்கள். அப்படி இல்லை, அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம், மாற்று கருத்து சொல்வார் என்றால் நாங்கள் மூவரும் தனித்து, அதாவது சசிகலா அவர்கள் பின்புலத்தில் இருப்பார்கள், டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்து களம் காண்பார்கள். அப்படி தனித்து களம் கண்டால் அல்லது நடிகர் விஜய் அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து களம் கண்டால் அதிமுக என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் முற்றாக தொடை தெரியப்படக்கூடிய பேரபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் தென் மாவட்டத்தை தாண்டி மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதும், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், திரு தங்கமணி அவர்கள் உட்பட பல்வேறு அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற மேற்கு மாவட்டங்களில், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கூட இப்பொழுது அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட பலர் முன்வரவில்லை. ஏனெனில் இந்த ஏற்கனவே பிரிந்து கிடப்பது ஒரு கட்சி 4ஆக பிரிந்து கிடக்கிறது என்பதால் கட்சி தொண்டர்களிடையே ஒரு உற்சாகம் இல்லாமல் இருப்பதும், பொதுமக்களுக்கு கட்சி மீது சுத்தமாக நம்பிக்கை போயிருப்பதும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கட்சி ஒருங்கிணையாவிட்டால் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மக்களும், அதாவது அதிமுகவினர் மட்டும் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்று விட முடியாது. திமுக வேண்டாம் என்று நினைக்கிற, ஆளுங்கட்சி தப்பு செய்கிறது என்று நினைக்கிற பொதுமக்களும் ஓட்டு போட்டால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள பொதுமக்களும் 3ஆம் தரப்பினரும் அதிமுக மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொண்டு பிரிந்து கிடக்கிறார்கள். இவர்களை நம்பி நாம் எப்படி ஓட்டு போடுவது என்கிற எண்ணம் தான் அது கடைக்கோடி மக்கள் வரையிலும் நீண்டிருக்கிறது. இது தென் மாவட்டத்தில் முற்றாக அதிமுகவுக்கு எதிராக போய்விட்டது என்றால், மேற்கு மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்தினர் பிரதிநிதித்துவம் இருந்த போது கூட அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, அங்குள்ள பொதுமக்களும் சரி அதிமுக மீது நம்பிக்கையற்று இருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுக செய்ய வேண்டியது அக்கட்சியின் மீது அக்கட்சி தொண்டர்களுக்கே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்தாக வேண்டும். அந்த வேலை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், சசிகலா அவர்களும், டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு மேடையில் தோன்றுவது மட்டும்தான் என்பது அடிமட்ட தொண்டர்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது. ஏன் இதற்கு உரைகளாக அண்மையில் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுத்து விட்டு வந்த பிறகு, பேட்டி கொடுத்து போர்க்குடி தூக்கி அவருடைய கட்சி பதவியும் பறித்த பிறகு, நாள்தோறும் அவரை சந்திக்க ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கோபி அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் கே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிராமத்து திருவிழாவுக்கு போவது போல் மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு உள்ளவர்கள், அதாவது செங்கோட்டையன் வீட்டில் உள்ளவர்கள், செங்கோட்டையனுடைய நெருக்கமாக உள்ளவர்கள் அனைவருமே மிக உற்சாகமாக அண்ணன் எடுத்த முயற்சி முற்றிலும் சரி என்பதை நிரூபிக்கிற வகையில் நாள்தோறும் ஆதரவு எங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. கட்சியில் அதிமுகவில் பல முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட அண்ணனோடு தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே இந்த எண்ணம் இருக்கிறது. ஏனெனில் எல்லோருக்குமே இது வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை தான். ஒரு
ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுபவர் கூட இப்படி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கும் போது அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நலனுக்காக, அவருடைய சுயநலனுக்காக, நான் இவ்வளவு செலவு செய்து விட்டேன் விட்டுவிட்டு போவதா, நான் இவ்வளவு பாடுபட்டு விட்டேன் விட்டுவிட்டு போவதா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்று, கட்சி இப்பொழுதுதான் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றெல்லாம் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சி அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை என்பது உள்ளே நிர்வாகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் அவரவர் இஷ்டத்துக்கு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நென்மையில் செல்லூர் ராஜு அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள், பலர், தம்பிதுரை அவர்கள், இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம், பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அவர்களெல்லாம் கோபித்துக் கொண்டு இவர் இன்னமும் நான் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு அந்த பிடிவாதத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது முழுக்க தவறு. அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. அந்த தொண்டர்களின் கருத்தை ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மட்டும் முழுமையாக ஏற்க மறுக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நிலைமை. அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது இவர்கள் மூவருக்குள்ளும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய யோசனையை அவர் முன்வைத்ததாகவும் அதுவும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டு விட்டது. கடைசியாக வந்த தகவல் படி இங்கு செப்டம்பர் மாதம், இன்றைக்கு 22ஆம் தேதி, செப்டம்பர் 30க்குள், அதாவது இன்னும் 8 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் என்று டெல்லியிலிருந்து அவருக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிற தகவல் தான் இப்பொழுது கடைசியாக வந்த தகவல். அப்படியானால் இன்னும் 8 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டுவிடும். அது அதிமுகவின் பெரும்பான்மை தொண்டர்கள் விரும்புகிற தீர்வாக இருக்கும் என்று இப்போதைய நிலை சொல்கிறது. போக போக என்ன நடக்கிறது என்று அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.